ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் காமாலைன்னு சொல்றோம். காமாலையில எத்தனையோ வகை இருக்கு. இது நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே இன்னைக்கு காமாலைன்றாங்க. ஏன் காமாலைன்னு நம்ம சாப்பிட்ற உணவு, ஒரே உணவு சாப்பிட்றோம். ஒரே உணவுனா காலையில ஒரு ஒரு இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, சாயந்தரம் சப்பாத்தி. இதை தொடர்ச்சியா சாப்பிடும்போது நம்ம உள் உறுப்புகள்ல நம்ம அதை செமிக்கக்கூடிய சுரப்பிகள் சுரக்காம போயிடுது. சுரப்பிகள் சுரக்கலன்னும் போது மீதி சுரப்பிகள் தூங்க ஆரம்பிச்சிருது. நம்ம உடல்ல 150 சுரப்பிக்கு மேல இருக்கு. 150 சுரப்பிக்கு மேல இருக்கிறதுல குறைந்தது ஒரு 100 சுரப்பிக்காவது வேலை கொடுக்கணும். நம்ம அந்த அளவுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இப்போ சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமா சாப்பிட்றாங்க. சில பேர் சாப்பிட்டதுமே ஏன் தூங்குறாங்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் தூங்குறாங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை செமிக்கிறதுக்கு மூளை உடனே அங்க தகவல் அனுப்பணும். அந்த தகவல் என்ன தகவல், இந்தந்த சுரப்பிகள் அங்க போனாதான் அந்த உணவை செமிக்க முடியும். அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடுகள் எந்த கண்டதை சாப்பிட்டுருப்போம், அதை செமிக்கிறதுக்கான அந்த சுரப்பிகளை அது சரி பண்றதுக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கணினியில பார்க்குறோம், கொஞ்ச நேரம் பொறுத்துருன்னு வருது, அதாவது கொஞ்சம் வெயிட்டிங்னு வருது. ஏன் வருதுன்னா அதுவே தேட ஆரம்பிச்சு. அதே தான் மூளையும். அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வு தான் 5 நிமிட தூக்கம். அந்த தூக்கத்தை யாருமே கொடுக்கறது கிடையாது. சாப்பிட்டதுமே கொஞ்சம் சாஞ்சு எழுந்திரிச்சோம்னா நம்ம மூளைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா புதுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த சாப்பிட்டதுமே உடனே வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மூளை ஓய்வு கேட்கும். இந்த மூளைக்கு ஓய்வே கொடுக்கறது கிடையாது. மூளை ஓய்வு எப்படி எடுக்கணும்னா நம்ம தூங்கும் போது தான் எடுக்கணும். அதனால நல்ல உணவுகளை சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல துர்நாற்றம் உள்ளதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பசி இல்லாம சாப்பிடக்கூடாது. நல்ல பசியோட சாப்பிடணும். பசியோட சாப்பிட்டா ருசி இருக்கும். ருசி இருக்கும்போது மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடுகள் நாற்றமானது இருந்து ஒரே உணவுகளா இருந்தா சுரக்கக்கூடிய சுரப்பிகள் ஒரே சுரப்பி தான் சுரக்கும். நம்ம உடம்புல அந்த இட்லியை செமிக்கணும்னா ஒரு 10 வகை சுரப்பி தேவைன்னா அந்த 10 வகை சுரப்பி சுரக்கும். சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டுல நம்ம பருப்பு குழம்பு எல்லாம் ஊத்துனதால அதுல ஒரு 15 வகையான சுரப்பிகள் சுரக்கும். அதோட சேர்த்து சப்பாத்தி ரொட்டி சாப்பிடும் இன்னொரு 15 சுரப்பி. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 60 சுரப்பி தான் நம்ம உடம்புல சுரக்கும். அல்லது 60 சுரப்பி கூட சுரக்காது. 100 சுரப்பிகளை சுரக்க வைக்கணும்னா நம்ம சாப்பாடுகள் விதமா சாப்பிடணும். சிறுதானியங்கள் எடுக்கணும். சிறுதானியங்களை அதிகமா பயன்படுத்தணும்னா நம்ம உடல் ஆரோக்கியம் கூடும். நம்ம உடல் ஆரோக்கியம் கூடணும்னா நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசியை சாப்பிட்டோம்னா பாதி நோய் போயிடும். சிலர் என்ன செய்யறாங்க, மலம் கழிக்கிறதே கிடையாது. இந்த இரவு நேரத்துல பச்சை பழம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா பகல்ல சாப்பிடுங்க. பச்சை பழம் பகல்ல சாப்பிட்டீங்கன்னா அதிக உடல் சூடை அது தணிக்கக்கூடியது. ஆனா இரவுல அந்த பச்சை பழத்தை சாப்பிட்டோம்னா மலம் வெளியேறாது. மலம் வெளியேறலன்னா கண் மங்குனா அந்த காமாலையினுடைய தன்மை நமக்கு உடல்ல சேரும். காமாலை ஏன் வருதுன்னா கண் மங்கலா இருந்தாதான் காமாலை வரும். சிலர் சிறுநீர் கழிக்கும் பொழுது மஞ்சள் நிறமா கழிப்பாங்க. அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. தினந்தோறும் மஞ்சளா கழிக்கிறாங்கன்னா அங்க சிறுநீரகம் கெட்டு போயிட்டு இருக்கு. நம்மளுடைய உடல்ல உள்ள எல்லா பகுதியும் கெடுது. அதுவே காமாலையா மாறும். ஒரு முறை மஞ்சளா போயிட்டோம்னா அந்த மஞ்சளா போறதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் அதிக அளவு போய் தண்ணியை குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், அல்லது நம்ம குளிர்ச்சியா உண்டாக்கக்கூடிய பாதாம் பிசின் இந்த மாதிரி குடிச்சு சிறுநீரகத்தை வெள்ளையாக்க பார்க்குறோம். அதுலயும் வெள்ளையாகல அப்படின்னா சிறுநீரை பிடிச்சி எடுத்து வச்சு அதுல கொஞ்சோண்டு சோறை போட்டு 1 மணி நேரம் கழிச்சு அந்த சிறுநீரை ஊத்திட்டு அந்த சோறை பார்த்தோம்னா அந்த சோறு மஞ்சள் நிறமா இருக்கும். இதுதான் அந்த காலத்துல அந்த மஞ்சக்காமாலையை கண்டுபிடிக்கிற விதம். மஞ்சக்காமாலை கண்டுபிடிக்கணும்னா சிறுநீர்ல நம்ம சமைச்ச சாப்பாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு 1 மணி நேரம் கழிச்சு அந்த சிறுநீரை ஊத்திட்டு அந்த சோறை பார்த்தோம்னா வெள்ளையா இருந்துச்சுன்னா மஞ்சக்காமாலை இல்லைன்னு அர்த்தம். அந்த சோறு மீண்டும் மஞ்சளா இருந்ததுன்னா அது மஞ்சக்காமாலைன்னு சொல்லி அன்னைக்கு அறிகுறி. அதுக்கப்புறம் தான் மருத்துவத்தை செய்வாங்க. அந்த மருத்துவம் செய்யும் பொழுது அந்த மருத்துவத்துல முக்கியமானது கீழாநெல்லி. கீழாநெல்லி இல்லாம மஞ்சக்காமாலைக்கு மருந்தே இல்லை. கீழாநெல்லி ஒரு முக்கியமான மருந்து. நிறைய இலைகள் இருக்கு, நிறைய மூலிகைகள் இருக்கு. இதுல தலை சிறந்தது கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லியை ஏன் பயன்படுத்துறோம்னா இது உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. கீழ்ப்பகுதி கீழாநெல்லி இந்த இலையில கீழ்ப்பகுதியில காய் இருக்கும். இந்த கீழ்ப்பகுதியில காய் இருக்கிறதால தான் கீழாநெல்லி. அது கீழ்ப்பகுதியில இல்ல, நம்ம உடல்ல கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் நம்ம பாதி உடம்புக்கு கீழே இருக்கு. அந்த கீழே உள்ள பகுதியில உள்ள அந்த கல்லீரல் மண்ணீரலை சரி பண்ணக்கூடியது. இது சரி செய்ய நம் கண் பார்வை கூடும். கண் பார்வை கூடுறதுக்காக தான் அந்த கீழாநெல்லியை பயன்படுத்துறோம். இந்த கீழாநெல்லியை பயன்படுத்துறது மட்டும் இல்லாது இதோட சேர்ந்து நம்ம காய்ந்த ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். பச்சையா இருக்கிற ஆவாரம் பூ எடுக்கலாம். ஆவாரம் பூவை கண்டோர் சாவோரும் உண்டோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா
அந்த ஆவாரம்பூ பூத்து இருக்க யாருக்கும் வந்து சாவு வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வராதுன்னா இந்த பூவினுடைய தன்மை அவ்வளவு, அதனுடைய பூமி கீழே இருக்கிற தங்கச்சத்தை பூரா கொண்டு வந்துடும். இது தங்கச்சத்தை மேல கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தங்கச்சத்தை நம்ம சாப்பிடும் பொழுது தங்க பஸ்மம்னு சொல்லுவாங்க. தங்க பஸ்மம் ஒண்ணும் இல்லை, ஆவாரம்பூவை சாப்பிட்டா தங்க பஸ்மம் சாப்பிட்டதுக்கு சமம். இந்த தங்க பஸ்மத்துக்கு பதில் இந்த ஆவாரம்பூவை சாப்பிட்டு நம்ம உடலை காப்பாற்றணும். இந்த உடலை காப்பாத்துறதுக்கு இதோட சேர்ந்த சீரகம், உடலை வந்து சீராக்கக்கூடியது, உடல் உறுப்புகளை வந்து சீர் செஞ்சு உள்ள உறுப்புகள் கெட்டு போயிருந்தா அதை சரி செய்யக்கூடியது. ஏன் கெட்டு போயிருக்குதுன்னா, நான் சிலர் இன்னைக்கு எல்லாருமே 100க்கு 90 பேருக்கு மேல எல்லாருமே குடிக்கிறாங்க. ஏன் குடிக்கிறதே ஒரு தொழில். குடிக்காதவன இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்றாரு, குடிக்காதவன் பூரா முட்டாள்னு சொல்லி அவங்களே திட்டுறாங்களாம். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க தான். ஏன்னு கேட்டா அவங்களுடைய குழந்தைகள் தெருவில் அலைய போது அவங்க வந்து கெட்டிக்காரங்களா இருக்கிறாங்க. குடிக்காதவங்க முட்டாள்னாங்க. ஏன் குடிக்காத முட்டாள்னா, குடிக்க தெரியாதவன் வாழ தெரியாதவன் சொல்றாங்க. அது ஒரு பெரிய தவறான செயல். அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றணும். அவங்க குடும்பத்தை காப்பாற்றணுன்றவங்க தான் அந்த மாதிரி இருக்கணும். குடிச்சு உள்ள கெட்டு போனாலும் மஞ்சக்காமால வரும். உள் உறுப்புகள் முதல்ல குடிக்கிறவங்களுக்கு மண்ணீரல், கல்லீரல் இதெல்லாம் வந்து பாதிப்பாகும். அந்த பாதிப்பையும் சரி செய்யக்கூடறதுக்கு தான் நம்ம சீரகத்தை பயன்படுத்துறோம். இதோட சேர்ந்து மிளகு, இந்த விஷத்தன்மை இருக்கும். எந்தெந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் அந்த அரிசியோ பருப்போ கீரையோ அதுல உள்ள விஷத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிளகு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிளகை நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல உள்ள விஷங்கள் வெளியாகும். விஷங்கள் வெளியாக வெளியாக நம் உடல் பாதுகாக்கப்படும். மஞ்சக்காமாலன்னா முதல்ல கண்ணை தான் பார்ப்பாங்க. ஏன் கண்ணை பார்க்குறோம்? கண் மஞ்சளா இருக்கும். கண்ணுடைய வெள்ளை விழிகள் எல்லாம் மஞ்சள் ஆயிடும். அவன் பார்க்கும் பார்வை எல்லாமே மஞ்சளா இருக்கும். சொல்லுவாங்க காமாலக்காரனுக்கு பார்க்கறவனுக்கு பார்க்கறது பூரா மஞ்சளா இருக்குதுன்னுவாங்க. ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆட்டு கோமியம். இது ஆட்டு கோமியத்தை நம்ம பயன்படுத்துறோம். ஆட்டு கோமியத்தை ஏன் பயன்படுத்துறோம்னா, ஆட்டு கோமியத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது வெள்ளாடுன்றது அதிக அளவு ஒரு விஞ்ஞானி யாருன்னு சொன்னா கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்து வெள்ளாட்டுக்கு பின்னாடி தான் ஓடணும். ஏன்னா வெள்ளாடு எதை சாப்பிடுதோ அதை எல்லாமே மனிதன் சாப்பிடலாம். வெள்ளாடு சாப்பிட்ற அனைத்துமே வந்து ஒரு மூலிகைகள். அது ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி தான் வெள்ளாடு. வெள்ளாட்டுக்கு தெரியாத மூலிகையே இருக்காது. அந்த எந்த புதைக்குள்ள இருந்தாலும் அதை போய் சாப்பிடும். அந்த வெள்ளாட்டுக்கு வந்து குறைபாடுகளே வராது. அந்த வெள்ளாட்டினுடைய கோமியத்தை குடிக்கணும் சொல்லுவாங்க. உனக்குலாம் ஆட்டு மாட்டு கோமியத்தை குடிச்சா தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதுல அவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்கு. அதை மறைமுகமா திட்டுற மாதிரி சொன்னாங்களே தவிர, ஆனா உண்மை அந்த ஆட்டு கோமியத்துல வந்து அதிக அளவு நன்மை இருக்கு. நம்ம மண்ணீரலையும் கல்லீரலையும் காப்பாற்றக்கூடிய தன்மை அந்த ஆட்டு கோமியத்துல இருக்கு. ஏன்னா அது அதிக அளவு மூலிகையை சாப்பிட்டு அந்த மூலிகையினுடைய ரசங்களை வந்து உப்புத்தன்மையா மாத்தி அந்த உப்புத்தன்மையை எடுத்து சிறுநீராக மாத்தி சிறுநீரை வந்து வெளியேற்றுது. அந்த சிறுநீரகத்தை நம்ம பயன்படுத்துறோம். அந்த சிறுநீரகத்தை பயன்படுத்தும் போது நம் உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். அந்த உள் உறுப்புகளை பாதுகாக்க ஆட்டு கோமியம், அதுவும் வெள்ளாட்டு கோமியம் தான் எடுக்கணும். சாதாரணமா வேற எந்த கோமியம் எடுக்கக்கூடாது. அந்த வெள்ளாட்டு கோமியத்துக்கு அந்த அளவு சக்தி வாய்ந்த இது இருக்கு. சில வெறும் கோமியத்தை குடிச்சு கீவாநெல்லியை சாப்பிட்டே மஞ்சக்காமாலை சரியாயிருவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டின மஞ்சக்காமாலை இன்னைக்கு என்னென்னமோ மஞ்சக்காமாலை இருக்கு. அந்த மஞ்சக்காமாலைக்கு ABCDன்னு நிறைய கொடுக்குறாங்க. அதுல ஒரு மருத்துவத்தை வந்து ஒரு மஞ்சக்காமாலையை சரி பண்ணக்கூடியது இப்ப செஞ்சிருக்கோம். இதோட சேர்ந்து ஆட்டுப்பால். இன்னைக்கு ஆட்டுப்பால் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட்டுப்பால் சாப்பிட்டா நோயே கிடையாது. ஆட்டுப்பால் சாப்பிட்டா 3 மாசத்துல சர்க்கரை நோய் கட்டுப்படும். உடல்ல உள்ள உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். குடல்ல வந்து அல்சர் இருக்காது 3 மாசம் சாப்பிட்டா. இதை விட என்ன, எத்தனை மருந்து நீங்க சாப்பிட்டாலும் குடல் புண்கள் ஆறாதுன்னுவாங்க. ஆனா ஆட்டுப்பால் சாப்பிட்டா ஆற ஆரம்பிச்சிடும். இவை எல்லாம் கலந்த கலவைய நம்ம இன்னைக்கு வந்து மருந்து, மஞ்சக்காமாலைக்கான மருந்து, காமாலைக்கான மருந்து. நீங்க சொல்லுவாங்க நகரத்தில் இருக்கிறவங்க மஞ்சக்காமாலை வந்தவங்க பிழைச்சவங்களே கிடையாதான். ஏன்னா இந்த மருத்துவமனைக்கு போறேன் அந்த மருத்துவமனைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அது சரியாகாது. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க மஞ்சக்காமாலை வந்து இறந்தவங்களே கிடையாது. ஏன்னா இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க, யாராவது ஒரு மூலிகை மருத்துவர், யாராவது ஒரு அம்மா, ஒரு பெரியவங்க இந்தந்த இலையை எடுத்து அரைச்சி குடிங்கப்பான்னுவாங்க, அதுல சரியாயிடும். அதனாலதான் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க மஞ்சக்காமாலையில தப்பிச்சவங்க கிடையாது. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க மஞ்சக்காமாலையில இறந்தவங்க கிடையாது. அதனால கிராமப்புறத்துல வந்து அதிக அளவு நாட்டு மருத்துவம், நம்ம ஊர்ல உள்ள பாரம்பரிய மருத்துவமோ பாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து செய்யற மருத்துவம், இது ஒவ்வொரு வீட்லயும் தெரிஞ்சிருக்கும். அவங்க கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. கொடுக்க பயப்பட வேண்டாம். இதுல அளவு முறைகள் இருக்கு. அளவு முறைகள் எல்லாம் நம்ம தெரிவிப்போம். தெரிவிக்காம எந்த ஒரு இதுவும் கிடையாது. மஞ்சக்காமாலைன்னு
பயப்பட தேவையில்லை. காமாலையினுடைய ஆரம்பமா இருந்தா அந்த ஆரம்பத்தை சரி செய்யலாம். இல்ல காமாலை ஆரம்பிச்சு எனக்கு 1 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காமாலையும் சரி பண்ணலாம். இப்ப இந்த காமாலைக்கான மருத்துவத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். மஞ்சக்காமாலைக்கான மருத்துவத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். மஞ்சக்காமாலை வந்து கண் பார்வையை வந்து கெடுக்கக்கூடியது. கண் ரெண்டும் தெரியாம போயிடுவாங்க மஞ்சக்காமாலை வந்தவங்க. இந்த மஞ்சக்காமாலை வந்தவங்களுக்கு கண்ணு மீண்டும் வர வைக்கக்கூடியது. மஞ்சக்காமாலை கண் போச்சுன்னா இந்த நம்ம கீழாநெல்லியை பயன்படுத்துறோம். இந்த கீழாநெல்லியை வந்து நம்ம இப்ப அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த அரைச்சி எடுத்ததை வந்து இந்த கீழாநெல்லி அரைச்சி எடுத்திருக்கிறது குறைந்தது வந்து ஒரு 5 கிராம் இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு 10 மில்லி தண்ணி சேர்த்திருக்கோம். அரைச்சி எடுத்து இந்த தண்ணியோட சேர்த்து வச்சிருக்கோம். இந்த கீழாநெல்லியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம், குறைவா இருந்தாலே போதும். கீழாநெல்லியை நிறைய சாப்பிட்டா நல்லாயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. எல்லாமே அளவு முறை. ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். உள்ளுறுப்புகளை வந்து இதமாக்கக்கூடியது. உள்ளுறுப்புகள் கெட்டு போயிருந்தா அந்த கெட்டு போன உறுப்புகளை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த கீழாநெல்லி. சீரகம். இந்த சீரகம் வந்து உடலை பாதுகாக்கக்கூடியது, சீராக்கக்கூடியது, உடல்ல உள்ள உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. இந்த சீரகத்தை வந்து தூள் செஞ்சு எடுத்திருக்கோம். அந்த சீரகத்திலையும் ஒரு 5 கிராம் அளவுக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சீரகம் வந்து அதே அளவுக்கு எடுத்திருக்கோம். இந்த சீரகத்தோட சேர்ந்து மிளகு சேர்க்கணும். மிளகு வந்து நம்ம வந்து ஒரு 10 மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். அதிக அளவு தேவையில்லை. மிளகு அதே அளவுக்கு 5 கிராம்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. 10 மிளகு இருந்தா பகைவனையும் விரட்டலாம். அதே மாதிரி நம்ம உடல்ல பகைமையை செய்யக்கூடிய இந்த மஞ்சக்காமாலையினுடைய தன்மையை விரட்டுறதுக்கு இந்த மிளகு வந்து 10 மிளகு எடுத்துக்கிறோம். ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ வந்து தூள் செஞ்சு வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டா போதும். ஆவாரம் பூ ஒரு 5 கிராம். ஏன் 5 கிராம் எடுத்துக்கிறோம்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட வேண்டாம். எதுவா இருந்தாலும் அளவுதான். அளவோட இருந்தா எல்லாமே நல்லதை செய்யும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். அதனால எதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும். இந்த ஆவாரம்பூ நம்ம காப்பாத்துதுன்றதுக்காக வேண்டி ஒரு சில பேர் 100 கிராம சாப்பிட்டா 50 கிராம் சாப்பிட்டாலும் வேணாம், 5 கிராம் சாப்பிட்டா போதும். ஒரு துளி தொட்டாலும் அது நல்லதை செய்யக்கூடியது, அது நல்லதைத்தான் செய்யும். அதனால ஆவாரம்பூ 5 கிராம் போதுமானது. இதுல வந்து நம்ம ஆட்டு கோமியம் சொல்லியிருக்கோம். இந்த ஆட்டு கோமியத்தை வந்து 50 மில்லி சேர்க்கணும். ஆட்டு கோமியத்தை வந்து ஒரு 50 மில்லி சேர்த்தா போதுமானது. 50 மில்லி இருந்தா போதும். 1/2 லிட்டர் குடிக்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து மஞ்சக்காமாலை நான் ஏதாவது ஒன்று ஆயிடணும் இறந்துருவணும்னு நினைச்சு 1/2 லிட்டர் கோமியம் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க கிராமத்துல. ஏன் அவ்வளவு குடிச்சேன்னா எப்படியாவது தப்பிக்கணுமே, தப்பிக்கிறதுக்காக வேண்டி நம்ம குடிக்கணும். அதனால 50 மில்லி சேர்த்தாலே போதுமானது. இதோட சேர்ந்து பால் ஒரு 150 மில்லி பால், ஆட்டுப்பால் சேர்க்கணும். 150 மில்லி ஆட்டுப்பால் சேர்த்தோம்னா அந்த எந்த ஒரு மனமும் இருக்காது, எந்த ஒரு ருசியும் இருக்காது. அந்த உள் உறுப்புகளுக்கு வந்து சுகமா இருக்கும். இப்ப எல்லாம் கலந்த கலவைய நம்ம இன்னைக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது மஞ்சக்காமாலைக்கான மருத்துவம். மஞ்சக்காமாலைக்கான மருத்துவம். இதை யார் வேணாலும் குடிக்கலாம். இதை கசக்கவும் செய்யாது, ருசிக்கவும் செய்யாது. நல்லா சுகமா இருக்கும். லேசா ஒரு காரத்தன்மை இருக்கும். ஏன்னா அந்த மிளகனுடைய காரம் இருக்கும். வேற எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதை சாப்பிட்டோம்னா உள் உறுப்புகள் வந்து சுகமா இருக்கும். உள் உறுப்புகள் வந்து அதிக அளவுக்கு ஆட்டம் கொடுக்கக்கூடாது. இந்த மஞ்சக்காமாலை வந்தவங்க சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவு சாப்பிடணும், பால் சாப்பாடு சாப்பிடணும், சின்ன வெங்காயத்தை அதிகம் சாப்பிடணும், வேப்ப மரத்து நிழல்ல தான் அதிக நேரம் இருக்கணும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய காமாலையினுடைய தன்மை குறையும். அதை விட்டுட்டு நாங்க வந்து எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து மீன், கறி மீன், முட்டையை சாப்பிடலாம். சில மருத்துவர் சொன்னாங்க அந்த வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிடலாம், முட்டையே சாப்பிடக்கூடாது. இதுல வெள்ளைக்கருவு எங்க இருந்து வந்துச்சு அதுதான் என்னன்னு தெரியல. ஏன்னா சில பேருக்கு சொல்றாங்க வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிடலாம், அது சைவம் அப்படின்றாங்க. அது எந்த வகையிலையும் சைவம் கிடையாது. அதனால முட்டையினுடைய வெள்ளைக்கருவு சாப்பிட்டா அதனுடைய கிருமிகள் சேர்ந்து மீண்டும் மஞ்சக்காமாலையை அதிகரிக்கும். மஞ்சக்காமாலை அதிகரிக்கும் போது ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கலந்துச்சுன்னா கண்கள் வந்து அதிக அளவு ரத்தம் கலந்த மஞ்சள் நிறமா இருக்கும். அவங்களுடைய உயிருக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். 7 மாசம் 8 மாசம் மறைமுகமாவே இருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு மஞ்சக்காமாலை வந்தா 3 நாள்ல சரியாகும். ஒரு சில பேருக்கு மஞ்சக்காமாலை வந்தா 15 நாள்ல சரியாகும். இவங்க இதை சாப்பிட்டு நீங்க கறி சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு குறைஞ்சது 10 வருஷம் கூட இருக்கும். ஆனா இருக்க அவங்க மெலிஞ்சிட்டே போவாங்க. அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவங்க மூளை செயல்பாடு குறைஞ்சிரும், கண் பார்வை குறைஞ்சிரும், சதைகள் வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மசில்ஸ் வேஸ்ட்ன்னு சொல்லி அது ஒரு நோயின்னு சொல்றாங்க. அதோட சேர்ந்து இந்த மஞ்சக்காமாலையும் அந்த சதைகளை வந்து உரிக்க ஆரம்பிச்சிடும். சதை உருக்கி நோயா மாறிடும். மஞ்சக்காமாலை வந்து எந்த ஒரு ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க போய் மருத்துவமனையில போய் புதுசா எனக்கு ரத்தம் 2 பாட்டில் ஏற்றோம்னா அந்த அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமாலை இருக்கிறவங்களுக்கு ரத்தமே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா எந்த ரத்தம் போனாலும் அந்த ரத்தமும் மஞ்சக்காமாலை ஆயிடும்.
அதனால இது ஏத்தியும் புண்ணியம் இல்லை. நீங்களா போய் ஏதாவது வைத்தியம் செஞ்சுக்க, எங்கேயாவது கிராமத்துக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா நகர்ப்புறத்திலே இருந்தா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு 99% கிடையாது. எங்கேயாவது இருந்தா அது அதிசயம்தான். ஏன்னா நாட்டு மூலிகை மருத்துவத்துல தான் இந்த மஞ்சக்காமாலை சரியா இருக்கு தவிர இன்னைக்கு எந்த மாத்திரை போட்டாலும் தடுக்க முடியாது. இது இன்னைக்கு இதனுடைய மதிப்பே வேற. இதை வந்து வீட்டுல உட்காந்து நான் செஞ்சு கொடுத்தா என் வீட்டுல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 பேர் வந்துருவாங்க. என் கிராமத்துல மலையோரம் இருந்தாலும் தேடி வருவாங்க. ஏன்னா உள் உறுப்புகள் கெட்டு போயிருக்கு, குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போயிருக்கு, குடிச்சு குடிச்சு கல்லீரல் மண்ணீரல் கெட்டு போச்சுனாலும் இது சரி செய்யும். கல்லீரல் மண்ணீரல் கெட்டு போனாதான் வயிறு ஊதிக்கிட்டு வரும். வயிறு ஊதிட்டு வருதுன்னா உள்ள வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். எங்க உடனே வயிறை குறைங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கயிறை போட்டு இருக்குனாப்புல போட்டு துணியை போட்டு கட்டுறாரு. துணியை போட்டு கட்டினாலும் உள்ள வீங்கிட்டு வர்றது வீங்கிட்டு தான் வரும். வீங்கிட்டு வர்றது நல்லானா உள் உறுப்புகள் வந்து குணமானா திருப்பி மீண்டும் பழைய நிலைக்கு போகும். உள் உறுப்புகள் கெட்டு போனா அது வந்து வீங்கி அழுகி கீழே ஒழுகி ஆகணும். அப்போ வீங்கின இடம் வெடிக்கத்தான் செய்யும். அதனால அந்த உறுப்புகள் கெடாம இருக்கணும்னா இது ஒரு சிறப்பான மருந்து. இது யாருக்கு கொடுக்கலாம்? குழந்தைகளுக்கு ஒரு 50 மில்லி கொடுக்கலாம். இந்த பால்ல இருந்து குழந்தைகளுக்கு மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா இது 50 மில்லி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 250 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம், தவறு கிடையாது. 150 மில்லி அளவுக்கு இப்ப நம்ம தயாரிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு 200 மில்லி அளவுக்கு இருக்கு. இந்த 200 மில்லி அளவுக்கு இருக்கிறத ஆண் பெண் ஒரு 15 வயசுல இருந்து 60 வயசு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். மஞ்சக்காமாலை வந்தவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை. நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு காமாலை வராது. அதனால வருமுன் காப்பாவே இதை சாப்பிட்டுக்கலாம், தவறு கிடையாது. இந்த மருத்துவத்தை எல்லாரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து பெண்களுக்கான மருத்துவம். பெண்கள் வந்து பால் கொடுத்ததுக்கப்புறம் பால் கட்டிக்கிறது, பாலை நிறுத்த முடியல, பால் வந்து திருப்பி சுரந்துக்கிட்டே இருக்குது, அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவதிப்படுறாங்க. அந்த பால் வந்து பீச்சி எடுக்க முடியாமையும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாமையும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மார்பகத்தில் வலி வந்துடுது, காய்ச்சல் வந்துடுது. இந்த காய்ச்சலை சரியாக்குறதுக்கான மருத்துவம் இந்த ஆராக்கீரை. இந்த ஆராக்கீரையை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த ஆராக்கீரை வந்து எந்த அளவுக்கு நமக்கு முடியாமல் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து வீக்காக இருந்தாலும், பால் அதிகமாக இருந்து சுரக்கிற தன்மை இருந்தால் அவங்களுக்கு வந்து பால் அதிகம் சுரக்கிற தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த ஆராக்கீரை பயன்படும். இந்த ஆராக்கீரையை கீரை மாதிரி சமைத்து சாப்பிடணும். கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். இவங்களுக்கு வந்து அந்த மார்பக கட்டி வந்துருதுன்னா, மார்பகத்தில் வந்து பால் கட்டிக்கிருச்சுன்னா வேதனை அதிகமாகி அவங்க வந்து வலி அதிகமாகிடும். வலி அதிகமானால் அவங்களால வந்து தூங்க முடியாது. அந்த காய்ச்சல் அதிகமாகும். காய்ச்சல் அதிகமாக அவங்க உடல் பலவீனமாகும். அந்த காய்ச்சலால் குழந்தைக்கும் பாதிப்பாயிடும். குழந்தை என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க, அல்லது அவங்க அம்மா வீட்டில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் வீட்டில் வந்து இவங்க தனியாக இருக்கும்போது அங்கே குழந்தை அழும்போதெல்லாம் இங்கே பால் சுரக்கும். பால் சுரந்தாலே அந்த வலி கூடிரும். அந்த பாலை என்ன செய்யறதுன்னா, அவங்க வந்து மறைமுகமாக குளிக்கிற ரூமில் போய் தண்ணியில் அதை பீச்சி அதை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆராக்கீரையை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வீக்கமானது குறையும். அந்த வீக்கம் குறைய சரியான முறையில் இருக்கும். ஏன்னா அந்த பால் சுரக்கிறத கட்டுப்படுத்தணும். பால் வந்து எதை சாப்பிட்டாலும் சுரக்கும். இந்த ஆராக்கீரையை சாப்பிட்டா மட்டும் சுரக்காது. அது மட்டும் இல்லை, மல்லிகைப்பூ எடுத்து ராத்திரி நேரத்தில் அவங்க மார்பகத்தில் வச்சு கட்டிட்டு தூங்கினாங்கன்னா அந்த வலி குறையும். இந்த வலி குறைஞ்சாதான் அந்த பால் குறையும். பால் குறையாமல் இருந்தால் மீண்டும் வலிக்கும். அந்த பால் கட்டி அந்த கட்டி ஆயிடுச்சுன்னா அது புத்துநோயாக மாறும். புத்துநோயாக மாறுன்ற பயத்திலேயே அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிர்ப்பாங்க. அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. துணியை நனைச்சி ஈர துணியை எடுத்து மேலே போட்டு இருக்கணும். அந்த வலி வந்து குறையும். ஈர துணியை போட்டுகிட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராக்கீரையை சமைச்சு 3 வேளையும் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 7 நாள் சாப்பிடணும். குறைந்தது ஒரு நேரத்துக்கு ஒரு 50 கிராம் கீரையாவது அவங்க சாப்பிட்டாகணும். 50 கிராம் கீரை நல்ல அந்த கீரையினுடைய சுவை வந்து இனிப்பாக இருக்கும். நல்ல ஒரு சர்க்கரை போட்டா மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதனுடைய சுவை வந்து இனிப்பு சுவையாக இருக்கும். ஆனால் வந்து பால் ஊறுறதை தடுக்க செய்யும். இந்த ஆராக்கீரையினுடைய பயன்கள் வந்து அது நல்லதை செய்யும். ஆனால் பால் வரவிடாமல் செய்யும். அவங்களுடைய உடல் அமைப்பை வந்து நல்லா பாதுகாப்போம். அந்த மார்பக அழகுகளை குறைய விடாது. சிலர் வந்து அது கட்டி சேர்ந்துருச்சுன்னா, கட்டி ஆயிடுச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். அறுவை சிகிச்சைக்கான வேலையே இல்லை. ஏன்னா அந்த ஆராக்கீரை சாப்பிட பால் நரம்புகளை வந்து சுபீகமாக அது கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிக்கும். பால் ஊறுறது நின்றுச்சுனாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும். மார்பக வலி இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஈர துணி எடுத்து அது மேலே போட்டுட்டு வந்தோம்னா அந்த வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும்.
காய்ச்சல் வந்து குறையும். காய்ச்சல் குறைய தான் அந்த வீக்கம் குறையும். இல்லைன்னா அது வீங்கிட்டே போகும்போது அவங்களால தூங்க முடியாது. மருத்துவமனைக்கு போனால் அதுக்கு ஒரு தனி ஒரு ஊசியை போட்டுருவாங்க. ஊசியை போட்டால் பால் நிற்கும். ஆனால் பால் நின்றுச்சுனாலும் அது வந்து பால் கட்டிக்கிறோம். பால் கட்டிக்கிடுச்சுன்னா அதை வெளியில் எடுக்க முடியாது. வெளியில் எடுக்க முடியாதால அவங்களுக்கு வந்து அது மீண்டும் மீண்டும் கட்டியாக உருளையாக திரண்டிருக்கும். அதை கரைக்கிற முடியாமல் அவதிப்படுவாங்க. இந்த கரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க மறைமுகமாக போய் தண்ணியில் தான் பாலை பீச்சி விடணும். ஏன்னா சிலர் கூச்சப்படுவாங்க தன்னுடைய பாலை. அது வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா தாய்மார்களுக்கு வரும் அந்த நோய் வந்து ரொம்ப மோசமானது. அது நோயாக மாறிடும். அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அறுத்து எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களே அதை வந்து தண்ணியில் பீச்சி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்ல இடத்துல குளத்துலேயும் அதுலேயும் ஊற்றி விட்டுறணும். வீக்கம் வராமல் இருக்கணும்னா பால் வற்றணும். பால் வற்றணும்னா இந்த ஆராக்கீரையினுடைய பயன்கள் வந்து நமக்கு தேவை. ஆராக்கீரையை சாப்பிட பால் ஊறுறதை சிறுக நிறுத்தும். பால் உற்பத்தியை தடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் பால் ஊறாது. ஆனால் மார்பகம் அளவு அதே அளவில் இருக்கும். சுருங்கவும் செய்யாது. அந்த மார்பக அழகை காப்பாற்றுறதுல இந்த ஆராக்கீரை சிறந்த மருந்து. இந்த ஆராக்கீரையை இப்போ பார்ப்போம். இந்த பாருங்கள், இது வந்து 6 மணிக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். ஆராக்கீரை வந்து ரொம்ப சின்ன அளவில் இது தண்ணியில் தான் அதிகம் இருக்கும். இது தண்ணியில் அதிகம் இருக்கும். 6 மணி ஆயிடுச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த இலை வந்து 4 இருந்தாலும் இது வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சும் போது அந்த காலையில் தான் இது திருப்பி விழிக்கும். அந்த அளவுக்கு அதனுடைய இது இருக்குது. இந்த இலை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த மருந்து. இந்த 4 இலையை வந்து அவங்க நேரடியாகவே சாப்பிடலாம். இது வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணுன்றது இல்லை. இது ஆண்கள் சாப்பிட்டாலும் தவறு செய்யாது. பெண்கள் சாப்பிட்டா ரொம்ப நன்மையை செய்யும். ஆண்கள் சாப்பிட்டா உடலில் உள்ள தேவையில்லாத நீர்களை வெளியேற்றும். பெண்கள் சாப்பிட்டா அந்த பால் உற்பத்தியை தடுக்கும். பால் உற்பத்தியை தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த ஆராக்கீரை வந்து சாக்கடைகளில் தான் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா எங்கே தண்ணி நிறைய தேங்கி இருக்கோ அந்த தேங்கின தண்ணியில் தான் இருக்கும். இந்த கீரையை நேரடியாக சாப்பிடலாம். நேரடியாக சாப்பிடும்போது அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும். அதை நல்லா மென்று சாப்பிட நமக்கு வந்து பலம் அதிகமாகும். ஆண்களுக்கு வந்து பலத்தை கூட்டும். பெண்களுக்கு வந்து பால் சுரக்கும் தன்மையை குறைக்கும். இந்த ஆராக்கீரையை பயன்படுத்தி பெண்கள் அந்த மார்பக கட்டியிலிருந்து தப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.